ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவதற்காக காரை பறித்து வைத்துக் கொண்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடன் விவகாரம் துப்பாக்கி மிரட்டல் வரை சென்றது ஏன்? கடன் வாங்கியவர்கள் வெளியே நின்று கதற, கடன் கொடுத்தவர் தனது வீட்டு வாசலில் துப்பாக்கியுடன் அமர்ந்திருந்த காட்சிதான் இது. நடந்தது என்ன? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள செவியூர் கரும்புச்சாறை பகுதியைச் சேர்ந்த லட்சுமி குன்னத்தூர் பகுதியில் ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார். லட்சுமியின் ஜெராக்ஸ் கடைக்கு அவ்வப்போது வளையபாளையம் பகுதியைச் சேர்ந்த வடிவேலு என்பவர் ஜெராக்ஸ் எடுக்க சென்று வரும் நிலையில் இருவருக்கும் நட்பு ரீதியான பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தனது மகளின் கல்வி செலவுக்காக 2 வங்கிகளில் லட்சுமி கடன் கேட்டு விண்ணப்பித்துள்ளார். 2 வங்கிகளிலும் குறித்த நேரத்தில் பணம் கிடைக்காத நிலையில் வடிவேலிடம் இருந்து ரூபாய் 4 லட்சம் கடன் வாங்கி இருக்கிறார் லட்சுமி. இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் வங்கியிலிருந்து 2 லட்சம் பணம் வந்ததால் அதை வடிவேலுவிடம் கொடுத்துள்ளார். மீதமுள்ள 2 லட்சத்தை விரைவில் கொடுத்து விடுவதாக லட்சுமி கூறிய நிலையில் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவசர தேவைக்காக கார் வேண்டும் என்று லட்சுமியின் காரை எடுத்து சென்ற வடிவேல் அதை தனது வீட்டிற்கு கொண்டு சென்று வைத்துக் கொண்டார். 2 லட்சம் கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து கொடுத்துவிட்டு காரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வடிவேல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காரை திருப்பி கொடுக்குமாறு கேட்டு லட்சுமியும் அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் வடிவேலுவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது கேட்டை பூட்டு போட்டு பூட்டிவிட்டு வீட்டு வாசலில் துப்பாக்கியுடன் அமர்ந்திருந்த வடிவேலு அவர்களை மிரட்டும் வகையில் பேசியிருக்கிறார். இதை லட்சுமி தரப்பினர் வீடியோ எடுத்து வெளியிட அந்த பகுதி முழுவதும் இந்த வீடியோ பரவி பொதுமக்களிடம் பேசுபொருளாக மாறியது. இந்த விவகாரம் குறித்து இரு தரப்பினரும் குன்னத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.